ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி டிப்ஸில் ஃபஸ்ட்டு புதினா இலையில் நம்ம டீ போட்டு குடிக்கிறோம் இல்லைங்களா, அதில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து குடித்தோம்னா தொடர்ந்து இருமல் ஒரு சிலருக்கு வந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா, அது வந்து உடனே சரியாக போயிடும். கொஞ்சமாக கேரட் ஜூஸ் 1 ஸ்பூன், முருங்கைக்கீரை சாரோட அந்த 1 ஸ்பூன் சேர்த்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிட்டிங்கன்னா வெறும் வயிற்றில் யூரின் இன்ஃபெக்ஷன்லாம் ரொம்ப சீக்கிரமாக சரியாக போயிடும். அதிக கோல்டாக இருக்கிற தண்ணியை குடிக்கும்போது நமக்கு குடிக்கிற டைமில் நல்லாயிருக்கும், ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அதோட தொண்டையில் நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சமான கோல்டு தண்ணியை வந்து குடித்து பழக்கம் பண்ணுங்கள். வெறும் வேப்பிலையை வெறும் கடாயில் போட்டு நல்லா வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சு ஜஸ்ட்டு 1 சிட்டிக்கை 2 சிட்டிக்கை போல் சமையலில் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா, அதாவது பாகற்காய் இந்த மாதிரி சமையல் பண்ணும்போது அதில் ஜஸ்ட்டு லைட்டாக சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா கிருமிகள் பிரச்சனை எப்போவுமே வராது. பாலில் வந்து வெறும் கல்கண்டு பவுடர் கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி குடித்தோம்னா நம்ம சின்ன சின்ன பசங்கள்லாம் கூட இப்போல்லாம் கண்ணாடி போட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி கண் பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா இருங்க. நன்றி, வணக்கம்.